போன வாரம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, விஜயாண்டியனோட ஹிட்லரு, அதுக்கப்புறமா சதீஷோட சட்டம் என் கையில் அப்படின்ற ஒரு படம், பிரபுதேவோட பேட்டராப்பு, அதுக்கப்புறமா கார்த்தி அரவிந்த் நடித்த மெய்யழகன், ஜூனியர் என்டிஆரோட தேவாரா அப்படின்ற ஒரு 5 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 5 படங்கள்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகமாக கலெக்ஷன் பண்ண படம் எது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த படங்களுக்கு வந்துட்டு அதிகமாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்றது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ தேவாரா படம் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கலவையான விமர்சனம் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த படத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் சரி இந்த படம் வந்துட்டு இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 300 கோடி 350 கோடி அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் வந்துட்டு தாண்டி வந்துட்டு இப்போ கலெக்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவரோட கெரியரில் ஜூனியர் என்டிஆரோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக வந்துட்டு அமைஞ்சிருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. மெய்யழகன் படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்த்தியும் அரவிந்த் சாமி நடித்து வெளிவந்த படம் தான் மெய்யழகன். இந்த படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்துட்டு பார்க்குறதுக்கு சரியாக பிடிக்கல வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சிலர். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு இது கவர் பண்ணிடுச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 10 கோடி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 10 கோடியை கிராஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த படங்கள் பிரபுதேவோட பேட்டராப்பு, அதுக்கப்புறமா சட்டம் என் கையில், ஹிட்லர், இந்த படமெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாப் நோக்கி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டு தேவாராக்கும் மெய்யழகனுக்கும் வந்துட்டதுனால மற்ற இடத்துல வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு அதிகமாக கொடுக்கப்படலை அப்படின்றதுனால மற்ற படங்களுக்கு உண்டான பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே வந்துட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு 5 படத்தில் வந்துட்டு எந்த ஒரு படம் வந்துட்டு பெட்டராக நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வெளியே பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ரோமோ அண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.